Hello everyone, this is Ravi Prashad. இன்னைக்கு வீடியோல நம்ம objective 3 state the three laws of Newton தான் பார்க்க போறோம். அதுல நியூட்டன்ஸ் third law plus law of conservation of momentum அதோட derivation நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நியூட்டன்ஸ் third law என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, for every action there is an equal and opposite reaction. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு செவர் இருக்கு, வால். இப்போ நான் வந்து என் செவர் முன்னாடி நின்று இருக்கேன். நான் வந்து இந்த வாலை நோக்கி ஒரு பாலை தூக்கி எறிகிறேன். இப்போ என்ன நடக்கும்? நான் என்ன ஸ்பீட்ல தூக்கி எறினோ அதே ஸ்பீட்ல வந்து பால் திரும்ப வருமா? ஸோ நான் செவரு மேல தூக்கி எறிஞ்சது வந்து ஆக்ஷன், திரும்ப வந்தது வந்து ரியாக்ஷன். ஸோ நம்ம நல்லா கவனிச்சிருக்கலாம், இங்க வந்து நான் என்ன ஸ்பீட்ல தூக்கி எறிஞ்சனோ அதே ஸ்பீட்ல வந்து திரும்ப வரும். ஸோ இதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட்ல சொல்லுது. நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலான ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஆனா இங்க ஆக்ஷன் ரியாக்ஷன் எதை மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ன்ற குவான்டிட்டி தான் மீன் பண்றாங்க. ஸோ நான் செவரு மேல என்ன ஃபோர்ஸ்ல தூக்கி எறிஞ்சனோ அதே ஃபோர்ஸ்ல எனக்கு வந்து திரும்ப வரும், ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஸோ ஃபோர்ஸ் ஆன் ஆக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதா, அதனால மைனஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். பட் இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, தே ஆக்ட் ஆன் டூ டிஃப்ரெண்ட் பாடிஸ். ஆமா, நியூட்டன்ஸ் தேர்ட்ல நடக்கிறதுக்கு மினிமம் 2 பாடி தேவை. ஏன்னா ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஒரே பாடியில வந்து ஆக்ட் ஆகாது. இப்ப நான் வந்து கொடுத்தது ஆக்ஷன், செவரு கொடுத்தது ரியாக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு நியூட்டன்ஸ் தேர்ட்ல புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஓகே, இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லால 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க உங்க புக்ல, அதுக்கு சும்மா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா, பறக்கும்போது காத்தை வந்து கீழே தள்ளுவாங்களாமா. காத்தை வந்து அவங்க ரெக்கையை வச்சு கீழே தள்ளும் போது காத்து வந்து அவங்கள மேல தள்ளுமாமா. அப்படிதான் பறக்குதாமா. சோ அது காத்தை கீழே தள்ளுறது, புஷ் த ஏர் டவுன்வர்ட்ஸ்ன்றது ஆக்ஷன். அதுக்கு வந்து ரியாக்ஷனா பாத்தீங்கன்னா, காத்து அந்த பறவைகளை மேல தள்ளுது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து ரியாக்ஷன். ஸோ நியூட்டன் தேர்ட்ல யூஸ் பண்ணி இப்படிதான் வந்து பறவைகள்லாம் பறக்குது. இந்த ஸ்விம்மர்ஸ் எல்லாம் வந்து ஸ்விம் பண்ணும்போது அவங்க கையை யூஸ் பண்ணி தண்ணியை வந்து பின்னாடி தள்ளுவாங்களாமா. அப்ப வந்து தண்ணி அவங்கள முன்னாடி தள்ளுதாமா. ஸோ அதனால தான் அவங்க ஸ்விம் பண்றாங்களாமா. இங்க தண்ணியை வந்து பின்னாடி தள்ளுறது, புஷ் த வாட்டர் பேக்வர்ட்ஸ் வந்து ஆக்ஷன். அதுக்கப்புறம் தண்ணி வந்து அவங்கள முன்னாடி தள்ளுறது, புஷஸ் த ஸ்விம்மர் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன், அது ரியாக்ஷன். லாஸ்டா இப்ப ஒரு புல்லட்டை வந்து ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். அது ஆனா அந்த டைம்ல ஈக்குவலான ஃபோர்ஸ்ல கன் வந்து பின்பக்கத்துல ரீகாயில் ஆயிக்கும் அடுத்த புல்லட்டை ரெடி படுத்துறதுக்கு. ஸோ இங்க வந்து புல்லட் ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுறது வந்து ஆக்ஷன், கன் வந்து ரீகாயில் ஆகிறது, அதாவது மூவிங் பேக்வர்ட் ரீகாயில் ஆகிறதுக்கு, அது வந்து ரியாக்ஷன். இந்த ரீகாயிலிங் ஆஃப் புல்லட்டை மட்டும் நம்ம வந்து ரீகாயிலிங் ஆஃப் கன்னை மட்டும் நம்ம வந்து இன்னும் ஒரு சம் மூலமா நம்ம வந்து டீட்டெயிலாவே படிப்போம். ஸோ அதை ஃபர்தர் டாபிக்ல நல்லாவே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்படிதான் நியூட்டன்ஸ் தேர்ட்ல யூஸ் பண்ணி நிறைய ரியல் லைஃப் சினாரியோ வந்து ஹேப்பன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்டான டாபிக் வரலாம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அதுதான் வந்து இங்க பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு போட்டிருக்காங்க. பேர் தான் வேற வேற, பட் வந்து ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான். ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் ஸ்டேட்ஸ் தட் டோட்டல் மொமெண்டம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் கன்சர்வ்டு. இப்போ வந்து ஒரு சிஸ்டம்ல 4 பால் இருக்குது. இந்த 4 பாலுமே ஒவ்வொரு மொமெண்டம்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். P1, P2, P3. மொமெண்டமோட சிம்பிள் P தானே, அதனால P4னு டிஃபரெண்ட் மொமெண்டம்ல மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த பால்ஸ் வந்து ஒவ்வொன்று கூட இடிச்சு கொலைட் ஆகலாம், இல்லைன்னா வேற வேற வெலாசிட்டில மூவ் ஆகலாம், அங்க இங்க மூவ் ஆகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் என்ன சொல்லுதுன்னா, இது என்னதான் வந்து அதுக்குள்ள கொலைட் ஆகி இல்ல வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணி என்னென்ன பண்ணாலும் அதோட டோட்டல் மொமெண்டம் P1, P2 பிளஸ் P3 பிளஸ் P4 அதோட டோட்டல் மொமெண்டம் பிகினிங்லயும் எண்ட்லயும் இல்ல எப்பவுமே வந்து கன்சர்வ்டா வந்து சேமா தான் இருக்கும். அதோட இண்டிவிஜுவல் மொமெண்டம் எப்படி வேணாலும் மாறலாம், பட் டோட்டல் மொமெண்டம் வந்து சேமா தான் இருக்கும். இதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்டம் சொல்லுது. இததான் இப்போ வந்து நம்ம ஒரு டெரிவேஷன் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காட்ட போறோம். ஓகே, இப்போ வந்து டெரிவேஷனுக்கு போயிடலாம். இதை வந்து நான் ஒரு சினாரியோ யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இதை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மா வந்து தருவாயிரும். இப்போ வந்து ஒரு பால் இருக்கு, பால் ஏ, அதோட மாஸ் m1. இன்னொரு பால் இருக்கு, பால் பி, அதோட மாஸ்
m2. அது வந்து இனிஷியல் வெலாசிட்டி u1ல மூவ் ஆயிட்டு இருக்கு பால் a. பால் b வந்து இனிஷியல் வெலாசிட்டி u2ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டா எழுதலாம். கன்சிடர் two objects a and b of mass m1 and m2 moving with initial velocities u1 and u2 respectively. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ரெண்டு பால் இருக்கு m1 m2 மாஸ்ல. அது வந்து u1 u2ன்ற வெலாசிட்டில மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ அஸ்யூம் பண்ணிக்கோங்க இந்த பால் a ஓட வெலாசிட்டி u1 வந்து பால் b விட அதிகமா இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன ஆகும்? a வந்து b முற்றக் சான்சஸ் இருக்கா? ஆமா, அதுதான் நம்ம இப்ப கண்டிஷன் எடுத்துக்க போறோம். சோ இப்போ வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறேன் நான் வந்து பால் a ஓட வெலாசிட்டி அதிகமா இருக்குது b விட. சோ கண்டிப்பா அது வந்து பால் b முட்டும். பால் b முட்டும் போது a வந்து b மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் f வந்து. அதுக்கு b என்ன பண்ணும்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி. மாஸ் எப்பவுமே அதே தான் இருக்கும். இப்போ இதை தான் நம்ம எழுத போறோம். லெட் u1 greater than u2 and the two objects collide each other. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம f1 f2ன்ட்டு ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னன்றதையும் டிஃபைன் பண்ணிடலாம். f1 force acting on b by a. b மேல a கொடுக்கிற ஃபோர்ஸ். f2 என்னது? force acting on a by b. a மேல b கொடுக்கிற ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இடிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அதே டைரக்ஷன்ல தானே மூவ் ஆகும். ஆனா வேற வேற வெலாசிட்டில மூவ் ஆகும். அதை நம்ம ஃபைனல் வெலாசிட்டி எடுத்துக்கலாம். சோ ஃபைனல் வெலாசிட்டி நம்ம v ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? அப்ப ஏயும் பியும் அதே டைரக்ஷன்ல தான் கண்டிப்பா மூவ் ஆகும். ஆனா ஃபைனல் வெலாசிட்டியோட மாஸ் அதே தான் இருக்கும் m1 m2. ஆனா v1 v2. let v1 and v2 be the velocities of object a and b after collision. collision இடிக்கிறது. ஓகே, இப்போ வந்து நம்ம சினாரியோஸ்ல செட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரம்பத்துல இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கொலிஷன், டோட்டல் மொமெண்ட் பிஃபோர் கொலிஷன், டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். அது இடிச்சதுக்கு அப்புறம் இருக்க கொலிஷன், டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். ரெண்டுமே சேமா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும்ன்றது தான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் சும்மா விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் வந்து நம்ம ஃபர்தர் வந்து நம்ம டிரைவ் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சும்மா வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் ஏ, ஆப்ஜெக்ட் ஏ என்ன இருக்கும்? மாஸ் இன்டூ மாஸ், அதோடது m1 ஏ வருது. அது இனிஷியல் மொமெண்டம்ன்றதுனால இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் பி அது என்னவா இருக்கும்? மாஸ் இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி. அது பி. இருங்க, பி நான் நீட்டாவே போட்டுறேன். பி. அடுத்து டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்னது? ரெண்டுமே அதோட இனிஷியல் மொமெண்டம்ல இருக்குன்னு அர்த்தமா? ஸோ m1 u1 plus m2 u2. இடிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டுமே அதோட இனிஷியல் மொமெண்டம்ல இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் கிடைச்சிரும். இப்போ அதோட ஃபைனல் மொமெண்டம் ஆட் பண்ணலாம். ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் என்னது? a, m1 v1. ஃபைனல் மொமெண்டம்
of B m2 v2. இப்ப total momentum after collision, அதாவது இடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டோட ஃபைனல் மொமெண்டமே ஆட் பண்ண கிடைச்சிருமா ஆஃப்டர் கொலிஷனுக்கு? ஆமா, m1 v1 plus m2 v2. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் இஸ் ஈக்குவல் டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன் தான் வந்து ப்ரூவ் பண்ணும். டோட்டல் மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் is equal to total momentum after collision. அதாவது m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. இதான் ப்ரூவ் பண்ணும். ஓகே, ப்ரூவ் பண்ணிடலாம். ப்ரூஃப் இதுக்கு நம்ம வந்து எதை வச்சு ஆரம்பிக்க போறோம்னு பார்த்தா நியூட்டன்ஸ் தேர்ட் லா. பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம அந்த டயக்ராம்லேயே வந்து படிச்சிருப்போம். எந்த டயக்ராம்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ வந்து பி மேல கொடுக்குற ஃபோர்ஸும் பி வந்து ஏ கொடுக்குற ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஆனால் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதா? அதுதான் இங்கே வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். F1 is equal to minus of F2. ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் முதல்ல இது பண்ணிடலாம். F is equal to ma. நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அதை நியூட்டன் செகண்ட் லாவில் இருக்கிற டிரைவேஷன் மூலமா வந்து டிரைவ் பண்ணாமா? ஸோ ஆனால் அந்த இடத்துல நம்ம ஆக்சலரேஷனோட ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். அப்ப என்ன ஆகும்? m into v minus u by t. ஸோ அதைத்தான் நம்ம இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அப்ப f1க்கு m1 into v1 minus u1 by t. f2க்கு மைனஸை வந்து வெளியே வச்சுக்கலாம். m2 into v2 minus u2 by t. டைம் வந்து ரெண்டு இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒரே டைம் டீல தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண எப்படி இருக்கும்? m1 v1 minus m1 u1. tt முதல்ல கேன்சல் பண்ணிக்கலாம். m1 u1 is equal to minus of m2 v2 minus m2 u2. இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும்? m1 v1 minus m1 u1 is equal to minus m2 v2 plus m2 u2. ஓகே, இந்த மைனஸ் m1 u1 ரைட் ஹேண்ட் சைடும் மைனஸ் m2 v2 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? m1 v1 plus m2 v2 is equal to m1 u1 plus m2 u2. அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். therefore m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. so m1 u1 plus m2 u2 என்னது? total momentum before collision. total momentum before collision. இது என்னது? m1 v1 plus m2 v2. total momentum after collision. total momentum after collision. after collision. so ரெண்டுமே ஈக்குவல் ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஆமா. so hence proved. ஸோ ஓகே பீப்புள், இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா பிளஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இமெயில் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.